அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்று 12 ராசியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பற்றி பார்ப்போமா? கன்னி ராசி நண்பர்களே, எங்கும் எப்பொழுதும் புரட்சியுடன் புதுமையை புகுத்தி பார்க்கும் நீங்கள் உழைப்பால் உயரும் உத்தமர்கள். மூளையை மூலதனமாக கொண்டு முன்னேறுபவர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். அலைப்பாய்ந்த மனது இனி அமைதியாகும். மனதில் இருந்து வந்த பயம் நீங்கும். கம்பீரமாக பேசுவீர்கள். பணப்புழக்கம் பல வகைகளிலிருந்து அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளால் சாதகமாகும். பங்காளி பிரச்சனைகள் ஓயும். அடகில் இருந்த நகைகளை மீட்பீர்கள். வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். குரு 10ஆம் வீட்டில் நிற்பதால் எந்த வேலையும் இழுபறியாகவே முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள். உங்களை பற்றிய விமர்சனங்களும் வதந்திகளும் பரவும். அக்டோபர் 14ஆம் தேதி வரை குரு பகவான் லாபஸ்தானத்துக்குள் வருவதால் வராமல் இருந்த பணம் தடையின்றி வரும். பொன் பொருள் சேரும். நவீன எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் வாங்குவீர்கள். டிசம்பர் 31ஆம் தேதி வரை குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு செல்வதால் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். கையிருப்பு கரை கூடும். மார்ச் 1ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் வாகன பழுது ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் சிறு சிறு விபத்துக்கள் பொருள் இழப்புகள் ஏற்படும். இந்த வருடம் முழுவதும் கண்டக சனி தொடர்வதால் முன்கோபத்தை குறையுங்கள். திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம். டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது நிற்பதால் காரிய தடைகள் விரயச் செலவுகள் வரக்கூடும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட விட வேண்டாம். 6ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் வழக்கில் வெற்றியுண்டு. தடைப்பட்ட வேலைகள் முடியும். அடுத்ததாக குடும்பத்தின் மகிழ்ச்சி தங்கும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது 11ஆம் வீடான லாப வீட்டுக்கு வருவதால் சொந்தமாக வீடு மனை வாங்குவீர்கள். பழைய கடன் தீரும். ராகு 5ஆம் வீட்டுக்கு வருவதால் சாதுரியமான பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். இல்லத்தரசிகளே, குடும்ப விஷயங்களை எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம். கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்லூரி படிப்பை தொடரும் வாய்ப்புண்டு. மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். வியாபாரத்தில் ஜூன் மாதத்திலிருந்து தள்ளிப்போன பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய சரக்குகளை விற்று தீர்க்க நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். வருட இறுதியில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். ஓட்டல் இரும்பு வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டுத் தொழில் பங்குதாரர்களிடம் இணக்கமாக செயல்படவும். உத்தியோகத்தில் மே மாதம் வரை வேலை சுமை இருக்கும். உங்கள் தகுதிக்கேற்ப சம்பள உயர்வும் உண்டு. மேலதிகாரி உங்களை புரிந்து கொள்வார்கள். சக ஊழியர்களிடமிருந்து கவனமாக பழகுங்கள். கணினித்துறையினருக்கு இழந்த சலுகைகள் மீண்டு கிடைக்கும். வெளிமாநிலங்களிலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். மூத்த கலைஞர்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வெற்றி கிட்டும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பக்கம் சலசலப்புகளையும் சங்கடங்களையும் தந்தாலும் மறுபக்கம் சந்தோஷத்தையும் தருவதாக அமையும்.